ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி வயநாடில் டே 4, அதாவது லாஸ்ட்டு 3 days. ஃபஸ்ட் நாள் வந்து தங்கினது சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த நம்ம சுற்றி பார்த்தோம். மெயினாக நம்ம வயநாடு வந்ததோட ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இடம் வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்க்க முடிகிறதுக்கு இடம் இருந்தால் கூட இப்போ கோவிடுங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. சில இடங்கள் மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்குது. மெயினாக வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. போட்டிங்லாம் வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால் சில டேம்லாம் இருக்குது. பன்சுரா சாகர் டேம்னு ஒன்று இருக்குது. அந்த டேம் வந்து போட்டிங் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் டேம் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். பட் போட்டிங் வந்து பர்மிஷன் கிடையாது. இந்த மாதிரி நிறைய காரப்புழா டேம் இருக்குது, சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸு, மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸு, இது எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது. நம்மளால் எங்கேயும் போக முடியல. அதுமாதிரி குருவா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கேயும் பாம்பு போட்டிங் இருக்குது. அந்த போட்டிங்கில் வந்து கபினி ரிவரில் இங்கேருந்து ஒரு உள்ளுக்குள்ளார உள்ள ஒரு தீவுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது, போட்டிங் கிடையாது. ஆக்சுவலாக இந்த லாக்டவுனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் எதுனா கண்டிப்பாக வயநாடு நீங்கள் வரலாம். வந்து ஒரு 3 நாள் இல்லைனா 4 நாள் தாராளமாக இங்கே தங்கியிருந்து பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். பார்க்குற இடமெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நார்மலாக ஊட்டி கொடைக்கானல் மாரி நல்ல சில்னஸாக இருக்காது வயநாடு, கொஞ்சம் வார்மான வெதர் தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் ட்ரிஸ்லிங் போட்டுகிட்டே இருக்குது. சம்டைம் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. பட் இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். பட் எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் போகணும், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னா இந்த டைம் வந்து கரெக்டான டைம் கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் க்ளோஸில் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் மந்த் எப்படி மாறுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்தமாரி நேச்சுரல் சீனரி ரசிச்சுட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் தாராளமாக போங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மப்பாடின்னு ஒரு இடம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீ எஸ்டேட்டு. பாருங்கள், என்னோடய பேக்ரவுண்டு சைடில் எங்கே பார்த்தாலும் ஒரே டீ எஸ்டேட்டாக இருக்குது. இதை தான் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். காரில் அப்படியே ஜாலியாக ஒரு டிரைவ் வந்தோம். வந்துட்டு இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு இப்போ நம்ம ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். நீங்களே எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிங்க. I feel cozy, yeah. Can you hold up? Don't need no coffee yet. Got no makeup. How do you look so fine? Bust up, bust up. How did I make you mine? Stay a minute, another minute. Hold on a second, I love this moment, yeah. Stay a minute, another minute. Hold on a second, I love this moment, yeah. Love when we take our time to make love. Promise you I'm not wasting time in the bathtub. We don't gotta rush, no. Never gonna rush, no. My life's in a slow-mo, always in a slow-mo. I still show up on time. Stay a minute, another minute. Hold on a second, I love this moment, yeah. Stay a minute, another minute. Hold on a second, I love this moment, yeah. Stay a minute, another minute. Hold on a second, love this moment, yeah. Stay a minute, another minute. Hold on a second, I love this moment, yeah. இப்போ நம்ம வயநாடில் உள்ள மப்பாடிங்கிற இடத்துல இருக்கிறோம். இங்கே உள்ள டீ எஸ்டேட்டில் எல்லோரும் டீ பறிச்சிட்டு இருக்காங்க. சரி, அது பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். வாங்க, உங்களுக்கு அந்த இடத்த வந்து சுற்றி காமிக்கிறேன். தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தெரியுமா? சென்னை. ஆமாம். ஏன் வர முடியாது? எல்லாம் இப்போ சரியாக போச்சு. அங்கே இப்போ இங்கே அதிகமாகிடுச்சு, அங்கே குறைஞ்சிச்சு. ஆமாம். நீங்கள் டீ பறிப்பீங்களா? எத்தனை வெட்டுவீங்க? எப்படி அது இலையா பறிப்பீங்களா? எப்படி
இப்படி பிச்சு பிச்சு பறிப்பீங்க. இதான் அதில் வெட்டு. ஓகே. இதில் எப்படி எல்லா இலையுமே பறிப்பீங்களா இல்லை இலை முத்துன இலை அது மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா? முத்துனால பத்தாது. ஆ இந்த மாதிரி இலையெல்லாம் பறிச்சு. ம் இதெல்லாம் நல்ல டீ. அதெல்லாம் நல்ல டீ. மேலே கொஞ்சம் சின்னதாக கொழுந்தாக இருக்கணும். ஆ பாருங்கள், இந்த மாரி டீ தான் நல்ல டீயா. இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள டீலாம் நல்ல டீ. இந்த மாரி டீலாம் பறிக்க மாட்டீங்கல்ல? பறிக்க மாட்டேன், இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். க்ரீன் டீன்னு சொல்கிறாங்களே அது இப்போ இது என்ன இதே தான் இது பண்ணுவாங்க. பறிச்சு ஃபேக்ட்ரி கொண்டு போய் உணக்கி பொடிச்சு முடியாது. சரி சரி. உங்கள் பேர்? உங்கள் பேர் சைலஜா. சைலஜா. ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வேலை பார்க்குறீங்க? 32 வருஷம். 32 வருஷமாக பார்க்குறீங்க. அப்பா சூப்பர். போங்க. வீடு எங்கே? இங்கே தானே? ஆ பக்கத்தில் வடுவாஞ்சலா? இந்த பக்கம் இங்கே. ஆ இங்கே ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? நேராக போகணுமா? உள்ளார விடுவாங்களா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது? இல்லை இப்போ கிடையாதா? கொரோனாவுக்குனால கிடையாது. ஓ ம். பாருங்க, டீலாம் வந்து நல்லா மேலே இருக்கிற கொழுந்தாக இருக்கக்கூடிய இலைகள் தான் வந்து பறிப்பாங்களாம். இந்த மாரி இருக்கக்கூடியது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. தொடும்போதே நல்லா அழுத்தி முத்தி போச்சுன்னு வச்சுங்க. இந்த மாரி இலையெல்லாம் வந்து பறிக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் வந்து வேஸ்ட் டீ வந்து யூஸ் ஆகாது. அங்கே பாருங்கள், எல்லாரும் வந்து தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பிஸியாக பறிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. என்ன பறிச்சு முடிச்சாச்சா? புரியுது. டெய்லி பறிப்பீங்களா? டெய்லி ஓகே. மாறி கையால் தான் பறிப்பீங்க? மிஷினும் இருக்குது. இந்த அக்கா தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா? ஆமாம். அப்படியா? தமிழ் தான். சென்னையிலேருந்து. இப்போ பரவாயில்ல. வரலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாஸில் பாஸ் கொடுக்குறாங்கல்ல. அங்கே சுல்தான் பத்தேரியில். அங்கேருந்து சரி அப்படியே வந்தோம். டீ எஸ்டேட்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு. சரி அதான் வந்தோம். நீங்கள் இங்கே தானா? அப்படியா? தமிழ் சூப்பராக பேசுகிறீங்க. கோயம்புத்தூரா? சூப்பர். போங்க. பேர்? ஆலிஸ். ஓகே. என் பேர் ராமு. இது நேராக போனால் எங்கே போகிறது? இது இங்கே இதில் நேராக போனால் கள்ளிக்காட்டு போகலாம், கல்பட்டா போகலாம். ஓ, கல்பட்டா போகிற ரோடு இதுதான். மேப்பாடி, வடுவஞ்சாலு இந்த ஆமாம், வடுவஞ்சாலை இங்கே இருக்குது. இங்கே மேப்பாடி. இது எப்படி டெய்லியுமே பறிப்பீங்களா இலைய? மிஷின் வச்சு வெட்டுவீங்க? மிஷின் ஏதாவது இருந்தால் வெட்டி காமிங்க. எங்க ஐயா வந்துட்டாரு, எங்க ஸ்டாப் தம்பி. ஸ்டாப் வந்துட்டாரு. அதான் அவர் என்ன சொல்றாரு? என்ன ஐயா? இங்கே கோவிட் இருக்கிறனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. பரவாயில்ல. இங்கே தோட்ட தொழிலாளர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக மாஸ்க் போடுறத வந்து எங்கே போனாலும் நம்ம பார்க்க முடியுது. எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்குறாங்க. மாஸ்க் போடலைன்னா கூட சொல்கிறாங்க, போலீஸ் ஃபைன் பண்ணுவாங்க, போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க.
ஸோ அதனால் கூட நம்ம கேரளாவில் வந்து கோவிடோட பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். எல்லோரும் மாஸ்க் போடுறாங்க, சானிடைஸ். எந்த கடைக்கு போனாலும், சின்ன பொட்டி கடையிலேருந்து பெரிய மால் வரைக்கும் போனீங்கனாலும் ஃபுல்லாக சானிடைசர் கொடுக்குறாங்க, நேம் எழுதி வாங்கிக்கிறாங்க, ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க, எங்கேருந்து வர்றோம் டீட்டெயில்ஸு எல்லாமே வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருமே பார்க்க முடியுது. அது டவுனு, வில்லேஜு, எல்லோரும் அந்த அவேர்னஸில் இதாக இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இதுமாரி இருந்ததுன்னா சீக்கிரமாகவே நம்மளும் கோவிட்லேருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு பார்த்துருக்கோம். அவங்கள டீ வெட்டினவங்கள பார்த்து பேசியிருக்கிறோம். டீ ஃபேக்ட்ரி உள்ளார போய் ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம். டூ ஃபேக்ட்ரி வந்து பர்மிஷன் கிடையாதான் உள்ளார போகிறதுக்கு. முகமூடி திருடன் நம்பர் 1, முகமூடி திருடர் நம்பி 2, திருடி நம்பர் 2. நான் நம்பின்ட்ட நம்பருக்கு பதிலாக பொண்ணுன்னொன்னே இது கிரேட் பாஸ் 3. அப்படியே ஸ்டிக்கி பன்னில் போய் ஷவர்மா சாப்பிட்லாம் வாங்க. ஸ்பைசியாக இருக்குது. பச்சை மிளகாலாம் போட்டுருக்காங்க. இது பாருங்க பச்சை மிளகா. சரி காமிங்க. அது கேட்காதீங்க. ஓகே ஓகே. காரம் சொல்லியே இருக்கு. ஒரு வாய் வச்சோடனே காரம் அடிக்குது. இல்லை சொன்னாங்க சாப்பிட்டு பசங்களா. குட்டி இங்கே வராத. வள்ளியே இஷ்டமா இல்லை. காமிங்க. இருங்க அப்படியே இருங்க. அது திறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறியா?
சுத்தமாக இருக்கு, நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. பரவாயில்ல, நெட்ஸில் நிறைய போட்டிருக்காங்களே. நான் தான் போட சொன்னேன் ஃபோன் பண்ணி. மூஞ்ச மட்டும் இப்படி இருக்கு.